நாளைய தினமும் 4 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு தொடர்வதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டு வந்திருக்கின்றது. 4 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து வருகின்றது. குறிப்பாக சீர்காழி பகுதியில் கடும் மழைப்பொழிவு இருந்திருக்கின்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகின்றது. எனவேதான் பள்ளி கல்லூரிகளுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்திலும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று காலை 6 மணியோடு நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் சீர்காழி பகுதியில் 22 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கின்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் சீர்காழி, கொள்ளிடம், தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. நேற்று முதலே 22 சென்டிமீட்டர் அளவிற்கு சீர்காழி பகுதியில், மயிலாடுதுறை மாவட்ட பகுதியில் மழை பொழிந்திருக்கின்றது கடந்த 24 மணி நேரத்தில் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள்.